ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான கோதுமை அடை தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு கோதுமை அடை தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே நம்ம கோதுமை மாவை கரைச்சி தோசையாக தான் ஊற்றுவோம். அதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இதை வந்து காய்கறி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு அடை தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை திருவி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை கரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. துருவின இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினோன்னே கேரட்டையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. கேரட்டும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கின பிறகு கடைசியில் நீங்கள் வந்து மல்லித்தழை போட்டு அதை வந்து இறக்கிடுங்க. இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்தோன்னா கோதுமை மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த கேரட், வெங்காயம் கலவையை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் காஞ்ச பிறகு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் வந்து அடை தோசை மாதிரி ஊற்றிக்கணும். ரொம்ப மெல்லிஸாக ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பரப்பி வச்சா போதும். இப்போ வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து வெந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வந்து தீயை மிதமாக தான் வச்சுக்கணும். இப்போ 2வது சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். சுவையான கோதுமை அடை தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.